திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரத்தில் மாட்டு மந்தை என்ற இடத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 100 குடிசை வீடுகள் எரிந்தன. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் அஜ்மீரிடம் கேட்கலாம். அஜ்மீர், இந்த தீ விபத்து எப்படி நடந்துச்சு? தமிழகத்தின் பழனி அருகே பாலசமுத்திரம் என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் மாட்டு மந்தை என்ற ஒரு பகுதி இருந்து வருகிறது. இந்த பகுதியில சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த குடியிருப்பு பகுதி அருகிலேயே குப்பை கிடங்கு ஒரு இருக்கிறதாமா. அந்த குப்பை கிடங்குல எதிர்பாராத தீ விபத்து ஏற்பட்டதுல அருகில் இருந்த குடியிருப்பு பகுதியிலே அந்த தீ விபத்து பரவியது. காற்று சற்று பலமாக வீசியதுனால ஒரு 100க்கும் மேற்பட்ட தீ வீடு பகுதியில் தீ பிடிக்க ஆரம்பிச்சது. சம்பவத்திற்கு தீவிரத்துறை உடனடியாக தீயை அணைக்கும் பயிற்சி ஈடுபட்டிருக்காங்க. தமிழ் அஜ்மீர், இந்த தீ விபத்துல யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? உயிரிழப்பு இல்ல காயம் ஏதாவது நிகழ்ந்திருக்கா? தமிழ் பழனி அருகே இந்த பாலசமுத்திர பகுதியில் தீ விபத்து என்பது சற்று அதிகமாகவே இருந்தது. பலத்த காற்று வீசியது காரணமாகவும் மேலும் இந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்ட உடனே அடுத்தடுத்து 2 சிலிண்டர்கள் வெடித்தது. இந்த சிலிண்டர் வெடித்ததுல ஒரு பலியா இருக்கார் தமிழ். அங்க தீயணைப்பு வீரர்கள் அங்க தீயை அணைக்க போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிறதா, தீயை அணைத்து வர்றதா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அங்க தீ முழுமையாக அணைக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு தூரம் அணைக்கப்பட்டிருக்கு? வேறு ஏதாவது இன்னும் அங்க தீயை அணைப்பதற்குண்டான வசதிகள் தேவைப்படுதா? தமிழ் பழனி அருகே இந்த பாலசமுத்திர பகுதியில் தீ ஒரு 100க்கும் மேற்பட்ட அதிகமான குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. பழனி தீயணைப்பு துறையினர் மற்றும் ஒட்டன்சர தீயணைப்பு துறையினர் மற்றும் முதுமலை தீயணைப்பு துறை மொத்தம் 3 வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பகுதியில் தீயானது அணைக்கப்பட்டு வருகிறது. தீ சற்று காற்று அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பலத்த காற்று வீசுறதால தொடர்ந்து புகை மூட்டமா இருக்கு. தொடர்ந்து போராடி தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரதா சொல்லியிருக்கீங்க. 100க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்திருக்கிறதுனால சேத மதிப்பீடு அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. அங்க சம்பவ இடத்துல யாரெல்லாம் அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க? தமிழ் சம்பவ இடத்துல பழனி சார் ஆட்சியர் வினித் சம்பவத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பழனி சட்டமன்ற உறுப்பினர் சம்பவ இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துக்கு 108 வாகனங்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீசார் தொடர்ந்து இந்த பகுதியில பொதுமக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து தீயணைப்பு தீயை கட்டுக்குள்ள கொண்டு முயற்சியில் மேற்கொண்டு இருக்காங்க. தமிழ்.